News7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். கச்சத்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளனர். கற்களை வீசியும் வலைகளை அறுத்தும் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை விரட்டியடித்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் லோகநாதன். வணக்கம் லோகநாதன், சொல்லுங்க, மீனவர்கள் மீதான தாக்குதல் குறித்து உங்களுடைய கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் சார். நேற்றுக்கு 527 விசைப்படகுகளில் மீனவர் ராமேஸ்வரத்திலிருந்து மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போனாங்க. இவங்க கச்சத்தீவு அருகே அவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தப்ப நேற்று இரவு பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் அதிக அளவில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்கள மீனவர்களை விரட்டி அடித்ததோட படகுகளுக்கு மீன்பிடி சாதனங்களை எல்லாம் சேதப்படுத்தினதோட வலைகளை வெட்டி கடலில் வீசிக்கிட்டு அவங்கள விரட்டி அடிச்சிருக்காங்க. இதுக்கு பயந்து பாம்பன் பகுதி மீனவர்கள் இரவே கரைக்கு திரும்பிட்டாங்க. ராமேஸ்வரம் கடற்பகுதியில் மீன் பிடிச்சு குறைஞ்ச அளவோட பெருத்த நஷ்டத்தோட இன்னைக்கு மீனவர்கள் கரை திரும்பியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறது மீனவர்களுடைய ஒரு அச்சத்தையும் மீன்பிடிக்கும் தொழிலே அழிஞ்சிருங்கிற ஒரு அபாயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. தற்போது மீனவ கிராமங்களில் எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது? ஒரு வாரத்துக்கு 3 நாள் தான் கடலுக்கு போறாங்க. இதை வச்சுதான் அந்த குடும்பங்கள் வாழணும். ஒரு படகை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 குடும்பங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் நஷ்டத்தை செஞ்சுக்கிருந்தா மீன்பிடி படகு உரிமையாளரும் படகு அனுப்ப மாட்டாரு, மீன்பிடி தொழிலாளர்களும் மீன் பிடிக்க போய் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. மீனவ குடும்பங்கள் நிச்சயமா வறுமையில வாழ்றது மட்டும் இல்லாம பட்டினி கிடைக்க வேண்டிய அவல நிலையும் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. மோடியுடைய இலங்கை பயணம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதை காட்டுவதாக இந்த விஷயம் தோன்றுகிறது. அது குறித்து உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. தேர்தல் நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ராமேஸ்வரத்துக்கே வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் பேசும்போது மீனவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்படும், மீனவர்கள் பிரச்சனைகள் நிச்சயமா மோடி அரசு பதவியேற்ற உடனேயே தீர்க்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இதை நம்பிக்கிட்டே இருந்த மீனவர்கள் மோடி இலங்கைக்கு போகும்போது இதை நிச்சயமா சாதிப்பாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் மோடி இலங்கையில யாழ்ப்பாணத்துக்கு போன அன்னைக்கே இலங்கை கடற்படையினர் மீனவர்களை தாக்கின சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. தொடர்ந்து அவர் போயிட்டு வந்ததுக்கு முன்னாடி இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மீனவர்களை சுடுவோம், எல்லை தாண்டி இது நிச்சயமா நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் அச்சுறுத்த வகையில் ஒரு பேசியிருந்தாரு. அதுவும் மீனவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திருச்சு. ஆனால் மீன்பிடி தொழிலை தவிர வேறு எந்த தொழிலுமே தெரியாது அப்படிங்கிற நம்பிக்கை என்பதனால அவங்க மீண்டும் மீண்டும் கடலுக்கு போனாங்க. இதுவரைக்கும் மோடி போயிட்டு வந்ததுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 5 முறை இந்த தாக்குதல் நடந்திருக்கு. நேற்று நடந்த சம்பவம் மீனவர்களை ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கு. மீன்பிடி தொழில் இனிமேல் தொடர்ந்து நடக்குமா அப்படிங்கிறது பிரச்சனையே ஏற்படுத்தியிருக்கு. அதனால மோடி பயணமும் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியும் உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் ஏற்படுத்தியிருக்குன்னு மீனவர்கள் தரப்புல பேசுறாங்க. உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.